கவலை இல்லாத மனுஷன் யாரும் இல்லைன்றத நிரூபிக்கிற விதமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சிலர் கிடைக்கலன்னு கவலைப்படுறாங்க, சிலர் கிடைச்சதை ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னு கவலைப்படுறாங்க, சிலர் எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்குமே கவலைப்படுறாங்க. எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாமல் நிறைய விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கவலைப்படுறத நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம அதீத கவலைப்பட்டால் நம்ம பிரெயினில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுன்றத அனாட்டமிக்கலாக விவரிக்க போனோம்னா, நம்ம கவலை உருவாகிற இடம் ஒரு பாதாம் பருப்பு சைஸில் இருக்கிற அமிக்டலா என்ற ஒரு பகுதியில் இருந்தால் உருவாகுது. அது நம்ம கவலை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட வளர்ச்சியும் அதிகமாகும். அது என்ன பண்ணுன்னா, ஹைப்போ கேம்பஸ்ன்ற ஒரு பகுதியை ஷ்ரிங்க் பண்ணும், சுருக்கும். அது ஹைப்போ கேம்பஸ்ன்ற பகுதி தான் நமக்கு புது புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறது, நல்ல மெமரிஸுகளை வச்சுக்கிறதுக்கும் உருவாகிற இடம். நம்ம உடம்பில் கவலைகள் அதிகமாச்சுன்னா இந்த அமிக்டலா என்ன பண்ணோம்னா, அதாவது கவலைப்படக்கூடிய விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்மளோட நல்ல விஷயங்களை சப்ரஸ் பண்ணி இந்த கவலைக்கு உருவாகிற விஷயங்களை, அது தொடர்பான நிறைய கவலைகளை நமக்கு நிறைய உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம உடம்புல ஏற்படுற ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறது, ரேப்பிட் ரெஸ்பிரேஷன் வரும். அந்த மாதிரி சொல்ல போனோம்னா நம்ம உடம்புல ஏதோ கலவரம் நடக்கிற மாதிரி தான். அது நடக்கிற மாதிரி மூளை பிரகடனப்படுத்திடும். நம்ம அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சயின்ஸ்குள்ளே போக வேணாம். அது சம்மந்தப்பட்ட கதை மூலமாக நம்ம விளக்குவோம். இந்த கவலை எதனால் வருது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுன்றத இந்த கதை மூலயமா நம்ம விளக்கலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவரோட ஆசை ஊருக்கு கொஞ்சம் வெளியில் உள்ள அவரோட ஒரு நிலத்தில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டி அவர் நினச்ச மாதிரி அவரது வயசான காலத்தில் அதில் நிம்மதியாக வாழன்றது தான் அவரோட பெரிய ஆசையாக இருந்துச்சு. அந்த கனவை நிறைவேற்ற தன்னோட வருமானத்தில் பெரும்பகுதியை அதுக்காக சேமித்து வச்சுருந்தார். இறுதியாக அவரோட 2.5 ஏக்கர் நிலத்தில் ஒரு பிரம்மாண்ட மாளிகையை பார்த்து கட்டி முடிச்சிட்டார். கட்டி முடிச்சுட்டு விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார். விருந்துக்கு ஊரில் உள்ள எல்லாரையுமே அவர் அழைச்சிருந்தார். அந்த விருந்திற்கு வந்த ஒரு பெரிய செல்வந்தர் அந்த மாளிகையை பார்த்து, அதோட டிசைனை பார்த்து ரொம்ப வியந்து, இதை எப்படியாவது வாங்கிடணும், என்ன விலை கொடுத்தாவது இந்த மாளிகையை தனக்காக வாங்கிடணும்னு என்று நினச்சி அந்த வியாபாரியிடம் வந்து கேட்டார். ஆனால் அந்த வியாபாரி, இது என் கனவு, நீங்கள் என்ன விலை கொடுத்தாலும் நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். ஒரு நாள் அந்த வியாபாரி வியாபார நிமித்தமாக வெளியூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியூர் போயிட்டு ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தார். திரும்பி வந்துக்கிட்டு இருந்த இடத்துல மக்கள் வெள்ளம், அதாவது கூட்டமாக நின்றுருந்தாங்க. கூட்டமாக நின்று தீன்னு அலறி கொண்டு இருந்தாங்க. இவருக்கோ இந்த வழியில் தானே நம்ம அந்த மாளிகை இருக்குது, நம்மளோட மாளிகை மட்டும்தான் இருக்குது, எல்லோரும் இப்படி தீன்னு கத்துறாங்களே என்று ரொம்ப விரைவாக சென்று பார்த்தார். நினச்சது போல் அவரின் மாளிகை தீக்கு இரையாகி கொண்டிருந்துச்சு. அதை பார்த்தவனே மனுஷன் கவலையில் தீயில் பட்ட புழுவாய் துடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஐயோ, என் மாளிகை, பல நாள் உழைப்பு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் மாளிகையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அப்போது அவரோட மூத்த மகன் ஓடி வந்து அவரை தடுத்தான். அப்பா, கவலை வேணாம், நேற்று தான் அந்த செல்வந்தர் இந்த வீட்டை வாங்க என் தம்பிகிட்ட பணம் தந்ததாக சொன்னான். உடனே அந்த வியாபாரி, என்ன சொல்கிறாய் என்று விஷயத்தை கேட்க, இந்த மாதிரி நேற்று அந்த செல்வந்தர் வந்து தன்னோட இளைய மகன்கிட்ட பணம் கொடுத்ததா பெரிய மகன் சொல்கிறான். அப்போது இந்த விஷயத்தை கேட்டவனே கவலையின் மிக உச்சத்தில் இருந்த அந்த வியாபாரியோட கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாளிகை எரிகிறத பார்த்து கவலையின் உச்சத்தில் இருந்த அந்த வியாபாரி இப்பொழுது அந்த மாளிகை தன்னோடது இல்லை அப்படின்னு தெரிஞ்சவனே, அது யாரோடதோ தானே, அது எரிஞ்ச என்னதான் தனது கனவு இல்லாமல் இருந்தாலும் அதுக்குண்டான பணத்தை அவர் பெற்றுக்கிட்டார். அதனால் அவரோட கவலை பாதியாக குறைஞ்சிருச்சு. தீயோட வேகம் அதிகமாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியலை. அவரும் மக்களாக நின்று அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்திலே தன்னோட இளைமகன் ஓடி வந்தான். வந்து
தன்னோட தந்தையும் அண்ணனையும் வேடிக்கை பார்த்ததை பார்த்துட்டு பதைபதைத்து, என்ன நமது மாளிகை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்டான். உடனே அந்த வியாபாரியும் மூத்த மகனும் திகைப்படைஞ்சாங்க. என்ன சொல்கிற, நீயே இப்படி கேட்குற அப்படின்னு. வியாபாரி சொன்னார், அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், அந்த செல்வந்தர் உன்கிட்ட பணம் கொடுத்து இந்த மாளிகையை வாங்கிட்டதா சொன்னானே, உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் இளைய மகன், உண்மைதான்ப்பா, அவர் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. நான் வேண்டான்னு சொல்ல வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்பா வந்தவொடனே மற்ற விஷயங்களை பேசிக்கலான்ட்டு போயிட்டார். இப்போ இந்த மாளிகை வேறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு மேலே மீதி பணத்தை அவர் கொடுத்து வாங்குவாரான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னா. இதை கேட்ட அந்த வியாபாரிக்கு மயக்கமே வந்துடுச்சு. மறுபடியும் கவலையின் உச்சத்துக்கு போயிட்டார். உடனே தந்தையும் தன்னோட 2 மகன்களும் கவலையின் உச்சத்துக்கே போனாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் தீயை மறுபடியும் அணைக்க முற்பட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாளிகை முழுவதுமாக எரிஞ்சிருச்சு. விஷயத்தை அறிஞ்சு அங்கே வந்து அந்த செல்வந்தர் அந்த வியாபாரிகிட்ட வந்து மீதி பணத்தையும் கொடுத்தாரு. வியாபாரிக்கு ஒன்றுமே புரியலை. செல்வந்தர் தனக்கு பணம் கொடுத்ததை கேட்டுட்டு, என்ன இது அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் கொடுத்த வாக்கை மீற விரும்பலை. நான் சொன்ன மாதிரி இந்த மாளிகைக்கு உண்டான மீதி பணத்தையும் நான் கொடுத்துட்டு இந்த மாளிகையை என் பேர்லேயே எழுதிக்கிறேன் அப்படின்னார். அது முழுவதுமாக எரிஞ்சு நாசமடைந்திருந்தாலும் அதை நான் வாங்கினதாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு மீதி பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த மூவருக்கும் கவலையின் உச்சத்தில் இருந்த அந்த 3 பேருமே மறுபடியும் கவலையை போக்கி அந்த 3 பேருக்கும் அப்போ தான் உயிரே வந்தது. இது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற விஷயத்துக்குனாக நம்ம நிறைய கவலைப்படுறோம். அது இன்றைக்கி நம்முடையதாக இருக்கும், நாளைக்கு வேறொருடையதாக இருக்கும். இது பணம் பொருளுக்கு மட்டும்தான். அது மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே சொந்தம் இல்லை. குறிப்பாக பணம் பொருள் போகுதுன்னு ரொம்ப கவலைப்படவும் வேணாம். அது இன்றைக்கி இல்லாட்டியும் நாளைக்கு நம்மகிட்ட வரும், நாளைக்கு நம்மகிட்ட இருக்கும், மறுபடியும் வேறு ஆள்கிட்ட போகும். அதனால் நம்மளுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் தான் நமக்கு பெரிய சொத்து. அதை மனசில் வச்சு கவலையை குறைச்சி நிம்மதியாக வாழுங்க.